வடகிழக்கு மாநிலங்களில் வாழும் பழங்குடியின மக்களுக்கு இந்திய அரசமைப்பின் எத்தனையாவது அட்டவணை தன்னாட்சி அதிகாரம் அளிக்கிறது? தன்னாட்சி அதிகாரம் அளிக்கிறது. வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள மாநிலங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம் அளிக்கக்கூடிய இந்திய அரசமைப்புடைய அட்டவணை என்ன? ஆன்சர் வந்து 6வது அட்டவணை. வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கவங்க பழங்குடியின மக்கள், அவங்களுடைய கலாச்சாரத்தை விட முடியாது, அவங்களுடைய மொழியை விட முடியாது, அவங்களுடைய சமூக பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து, ஒரு சிறப்பு அதிகாரம் மாதிரி கொடுக்குற வகையில் இந்த 6வது அட்டவணையில அந்த மாநிலங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு. ஸோ வடகிழக்கு மாநிலங்களில் வாழக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு இந்திய அரசமைப்புடைய 6வது அட்டவணையில தன்னாட்சி அதிகாரமானது வழங்குது. 6வது அட்டவணை. இப்போ லடாக்ல பாத்தீங்கன்னா வன்முறை நடந்திருக்கு. அதாவது லடாக்ல போராட்டம் பண்ணியிருப்பாங்க. லடாக்கு வந்து ஒரு தனி மாநில அந்தஸ்து வேணும். அது மட்டும் இல்லாம அவங்கள வந்து 6வது அட்டவணையில லடாக்கு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோரிக்கைகளை வச்சு போராட்டம் நடத்திருக்காங்க. அந்த போராட்டம் இப்போ வன்முறையா மாறிடுச்சு. லடாக் அப்படிங்கிறது ஒரு யூனியன் பிரதேசம், நமக்கு தெரியும். 2019 ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அதிகாரத்தை ரத்து செஞ்சிருப்பாங்க. அதன்படி ஜம்மு காஷ்மீர்ங்கிறது 2 யூனியன் டெரிட்டரியா பிரிச்சிருப்பாங்க. ஒன்று ஜம்மு காஷ்மீர், இன்னொன்று லடாக்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. இப்போ இந்த லடாக் யூனியன் பிரதேசத்துக்கு மாநில அந்தஸ்து வேணும், எங்களை நீங்க 6th ஷெட்யூல்ல சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த போராட்டம் இப்போ வன்முறையா மாறி இருக்கு. அதனாலதான் நம்ம பாக்குறோம். இந்த போராட்டத்துக்கு முக்கிய காரணமானவர் யார் அப்படின்னா சோனம் வாங்சுக். வாங்சுக் என்பவர் தான், அவர் தலைமையில தான், இவர் ஒரு சமூக ஆர்வலர். அவர் தான் இந்த மாதிரி கோரிக்கைகளை வச்சு போராட்டம் நடத்திருக்காரு. அதுக்கு பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கு. மத்திய அரசோட உயர்நிலை குழு பேச்சுவார்த்தை நடத்தி அதன் மூலமாக ஒரு முடிவுகளையும் எட்டியிருந்தாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா லடாக்ல பழங்குடியினர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 45% இடஒதுக்கீடானது 84% பழங்குடியினருக்கு இன்க்ரீஸ் பண்ணாங்க அந்த பேச்சுவார்த்தையில. லடாக்ல தன்னாட்சி மலை மேம்பாட்டு கவுன்சில்ல பெண்களுக்கு வந்து 1/3 இடஒதுக்கீடு வழங்கப்படும் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில பேச்சுவார்த்தைகள் எட்டப்பட்டிருந்தது. நெக்ஸ்ட் பேச்சுவார்த்தை அக்டோபர் 6ஆம் தேதி நடக்கப்படும் சொல்லியிருப்பாங்க. அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க. எங்கே? லடாக்ல வாங்சுக் அவர்கள் தலைமையில. இந்த போராட்டம் இப்போ என்னவா மாறிடுச்சு? வன்முறையா மாறிடுச்சு. அதை பத்தி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ லடாக் யூனியன் பிரதேசத்துல மாநில அந்தஸ்து கோரி தலைநகரான லே, லடாக்குடைய தலைநகரம் தான் லே. ஸோ லே உச்ச அமைப்பு பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்திருக்காங்க. அந்த போராட்டம் வன்முறையா மாறி இருக்கு.